இவங்க பொண்ணு மட்டும் வந்தால் மட்டும் கறி எடு, மீன் எடு, முட்டை வேயி, அதை வேய், இதை வேயின்னு சொல்லுவாங்க. அதே நாம் எதனா செய்யணும் போய் புளி தண்ணி வச்சு தின்னுன்னு சொல்லுவா கிளவி. அவங்க மகன் மட்டும் வீட்டுக்கு வரலாம். இதே நான் எங்கள் அம்மா வீடு, இந்த 3வது வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு கிளவி, ஐயோ அம்மா எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, எம்ம வந்து என்னை கூப்பிட்றானுவா கிளவி கிளவி. எதுக்கு அண்ணி கூப்பிட்றாங்க? பேசிதான் பார்ப்போம். ஹலோ சொல்லுங்க நீ. நாத்து என்ன செஞ்சுட்டு இருக்கிற? ஆள் பிஸியா என்ன? வீட்டு பக்கமே வரல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. அது எதுக்கு அண்ணி கேட்குறீங்க? எங்கே மல்லிகைக்கா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம். அதனால் என்னவே மட்டனு, சிக்கனு, மீன் வறுவல், அதுக்கப்புறம் முட்டை, 10 ரசம் வேறு வேணுமா? ரசம் அதுங்களுக்கெல்லாம் விஷத்தை வைக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் நீ. அதனால தான். எதுக்கு அண்ணி ஃபோன் பண்ணீங்க? அது ஒன்றும் இல்லை நாத்து, எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போகலாமான்னு சொல்லி பேசலாம்னு சொல்லி தான் அங்கே நம்ம வழக்கமாக பேசுவோம்ல, அங்கே உக்காந்துட்டுக்கிறோம் நாத்து. அதுக்கு தான் நீ வரியா என்னன்னு கேட்கலான்னு சொல்லி தான். எவ்வளோ நேரத்துக்குன்னா ஒரு 2:30 மணிக்கு எல்லாம் பேசலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டுக்கிறோம். நீ வந்துடுறியா நாத்து? சரி சரி அண்ணி வந்துடுறேன். இதுங்களுக்கெல்லாம் செஞ்சு மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன். அவங்களே எல்லாம் போட்டு தின்னுட்டு தின்னலன்னா அப்படியே போட்டோம். சரி நீ நான் வச்சிட்றேன். சீக்கிரம் வேலையை செஞ்சுட்டு வந்து போடுறேன் நீ. ஓய் மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறோம், மேனாயில் வீடு கட்ட போகிறோம். எப்பா சீக்கிரம் செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு போர் மீட்டிங் போடுப்பா. ஐயோ எங்கேயும் பொண்ணு வரேன்னு சொன்னால் ஒன்றும் வரலையே. கிழவிக்கு இப்பெல்லாம் கால் வலி வராது. ஏதாவது வீட்டில் ஒரு வேலையை சொல்லு, உடனே எனக்கு முட்டு வலிக்குன்னு சொல்லுவா கிழவி. அடே வாங்க வாங்க அண்ணி, உங்களுக்கு ஒசரம் தான் நான் தடமாக பார்த்துட்டு கிடக்குறேன். நீ எங்க நீ சத்யாவையும் மருமக பிள்ளையும் காணோம்? இல்லை அண்ணி வராங்க பாருங்க. அவங்க 2 பேரும் பைக்கில் வரேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். இதோ அவங்களே வந்துட்டாங்களே. வாடி நான் மகளை பெத்த மகளே, கொஞ்சம் கண்ணுக்குள்ளேயே இருக்கிற சத்யா. அம்மா எப்படி இருக்கிறீங்க அம்மா? நல்லா இருக்கிறீங்களா? சத்யாம்மா நம்மளுக்கு ஒரு வாரத்தை மட்டும் வான்னு சொல்லிட்டு அந்த கிழவி அவன் புள்ளைய மட்டும் எப்படி கொஞ்சரா பத்தியம்மா. வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கிறீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கிறாத்த. ஏன் அந்த வண்டியை தான் விட்டுதான் கொஞ்சம் இறங்குங்களே. அந்த வண்டியை தானே காக்காவை தூக்கிட்டு போயிடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா. நான் ஒருத்தி கூமட்டேன். உங்களை எல்லாம் நிற்க வச்சே பேசிட்டு இருக்கிறேன். வாங்க உள்ளார போகலாம். அம்மா எங்கம்மா மீனாவும் தம்பி இல்லை? இல்லைம்மா இல்லை உள்ளா இருக்கிறாங்க. ஏ காளியாப்பா. இந்த வந்துட்டம்மா. அத்தை வாங்க அத்தை, எப்படி இருக்கிறீங்க? மாப்பிள்ளை நல்லா இருக்கிறீங்களா மாப்பிள்ளை? நல்லா இருக்கிறேன் காளியாப்பா. நீ எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கிறேன் அத்தை. என்ன ஆச்சு இவ்வளோ நேரம் நீங்கள் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு? அது ஒன்றும் இல்லைங்க மச்சான், அங்கே வர வழியில கொஞ்சம் ஆட்டோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால தான் மச்சான் கொஞ்சம் லேட் ஆகி பிடிச்சி. ஆமாம் எங்கே மீனாவை காணும்? அது வாங்க நீ உள்ளார சமைச்சிட்டு இருக்கிறா. நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு இருங்க, நீ கூப்பிட்றேன். ஏ மீனா மீனா, இப்போ என்னது இப்படி கூப்பிட்டு நாரிட்டு கிடக்குறீங்க? சமையல் ரூமில் வேலை இருக்கிறது கண் தெரியலையா? ஏதோ அம்மாவும் மாவனும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி சும்மா கத்திட்டு கிடக்குறீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, சமையல் ரூமில் அசதியாக இருக்கும் போல இருக்குது. அது ஏதோ தெரியாது சொல்லிட்டாங்க நீ, அதனால தான். மீனா வா மீனா, அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. வாங்க வாங்க உள்ளார கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அத்தை. நல்லா இருக்கிறீங்களா அத்தை? அக்கா நல்லா இருக்கிறீங்களாக்கா? அண்ணா எப்படி இருக்கிறீங்க? ஏன்க்கா இவ்வளோ நேரம் லேட் ஆயிடுச்சு? ஒன்றும் மாறவே இல்லை மீனா, நீனு இன்னமும் அதே பேச்சு தான் உனது இல்லை? ஆமாம் ஆமாம், உங்களுதும் இன்னும் அந்த மாதிரி நையாண்டி பேச்சு இன்னும் உடல் இல்லைங்கக்கா. மா பாத்தியம்மா அவ என்னை கிண்டல் பண்ணுறா. என்ன மீனா வந்தவங்ககிட்ட இப்படி தான் மரியாதை குறையாமல் பேசுவியா நீனு? அண்ணி மன்னிச்சிருங்க அண்ணி, அவள் தெரியாத சொல்லிட்டா. மீனா உனக்கு திமுறா? போ சாப்பாடெல்லாம் எடுத்து வை போ. அவங்க அசதி அங்கேருந்து வந்திருப்பாங்கல்ல. போ சாப்பாடெல்லாம் எடுத்து வை போய். சரிங்க அத்தை. ஏங்க மாமா நீங்களும் வாங்க உள்ளார கொஞ்சம். ஏன்டி இப்போ என்னத்துக்கு இப்போ தனியாக கூப்பிட்டேன்? அவங்க பார்க்குறவங்க என்னன்னு தப்பாக நினைக்க மாட்டாங்களா? இப்போ என்னது இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு போட்டுதான். நீங்கள் ஒரு வெங்காயம் பூண்டு கூட உங்கள் அம்மாவும் மாவன் 2 பேர் உரிச்சு கொடுக்காது உட்காந்து நேம் பேசி இருந்துட்டு சும்மா என்ன அதிகாரம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சு கேட்டீங்க. நீங்கள் பாருங்கள் சமைச்செல்லாம் சமைச்சு வச்சு எல்லாம் டைனிங் டேபிள்லாம் அடிக்கப்பட்டேன். நான் கொஞ்சம் வெளியே காத்தாட்டமாக போயிட்டு வரேன். நான் இங்கே இருந்தால் எனக்கு மூச்சு முட்டுது பார்த்துடுங்க. அவ்வளோதான். சும்மா நீ மீனா மோனான்னு கூப்பிட்டு கிடக்காதீங்க. மீனா என்ன மீனா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? சமைச்சு வச்சுட்டு அவங்களே வந்து சாப்பிட்டுக்கான்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் சொல்லு பார்க்கலாம். அட எனக்கு அதெல்லாம் தெரியாது சரியா? நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அவ்வளோதான். நீங்கள் போட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் சாப்பிடாத அப்படியே வச்சுட்டு இருந்தாலும் சரி, நாளைக்கு அதே நான் வச்சுப்பேன் நான். பாய். ஏ காளியப்பா, எப்பா சாமி காளியப்பா. ஐயோ இப்போ அவகிட்ட தப்பிச்சுக்கண்ணே, இப்போ இங்கே மாட்டிக்கண்ணே. அம்மா கிட்ட என்ன சொல்லுவேன்னு தெரியலையே. வாமா எங்க ஹாலில் தான் இருக்கிறேன். ஆமாம் எங்கடா போயிட்டு அவன் பொண்டாட்டி ஆளே இல்லை. எது கூப்பிட்டு வந்தா அவள் தனியாக உன்னையவே? அது ஒன்றும் இல்லைம்மா, அவள் சமையல்லாம் சமைச்சு முடிச்சிட்டாலாம். வச்சுட்டு கொஞ்ச நேரம் நான் வெளியே போயிட்டு வரேன்னு போயிட்டாமா. என்ன இதெல்லாம் நல்ல பழக்கமா? இதெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன் நீனு. இப்போ சமைச்சு வச்சுட்டு போயிட்டா அந்த சாப்பாடெல்லாம் யார் அவங்களுக்கு போடுவாங்க? விடுங்கம்மா, அவள் எங்கேயோ போயிட்டு வரட்டும்.
அவன் காலையிலேருந்து எல்லா வேலையும் அவதானமா செஞ்சா. எங்கே போயிட்டு விடுங்கம்மா. முக்காவாசி கேட்டதுக்கு காரணமே நீ தானே. உன் பொண்டாட்டிக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து உன் பொண்டாட்டிக்கு அப்படியே பூஜை தூக்கு போய். எனக்குன்னு வாட்சுனுக்குது பாரு. கட்டதும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை, வந்து வாச்சதும் சரியில்லை. பார்த்தீங்களா மக்களே, அவங்க பொண்ணுக்கு ஒரு நியாயம், அடுத்த வீட்டு பொண்ணு வந்தால் இந்த மாதிரி ஒரு நியாயத்தை சொல்கிறாங்களே. மாமியாவே இருந்தால் இது மாதிரி மாறிடுவாங்களா? ஒருவேளை மீனாவும் அதே மாதிரி மாறிடுவாளோ? ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.